கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேளையிலும் ஏசாயா 54:17 இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம் தான். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும். அப்ப சில பேர் பாருங்க, ரொம்ப நொந்து போய் இருப்பாங்க. ஏன்னா அவங்கள அட்டாக் ஆகிருப்பாங்க. அவங்க ஸ்பிரிச்சுவல் அட்டாக்காக இருக்கலாம். இப்போ எந்த ஆயுதம் சொல்லும்போது, ஒரு ஆயுதம்னாலே அதில் அட்டாக்னாலே அது நமக்கு ஒரு ஹர்ட் உண்டு பண்ணிடும், நமக்கு ஒரு காயத்தை உண்டு பண்ணிடும், வேதனையை உண்டு பண்ணிடும். ஒரு போர்னு வச்சா அந்த போரில் அவதிப்பட்டவங்க எப்படி வேதனையில் இருப்பாங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்க. அது மாதிரி குடும்பத்தில் கூட சில பேர் ரொம்ப ரிஜெக்ட் ஆகி இருப்பாங்க, ரிஜெக்டட் சைல்டாக இருப்பாங்க. சில வேலை ஸ்தலத்தில் உங்களை ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி ஒதுக்கி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகுங்கிறாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் அடக்குமுறை, ஒரு லாலெஸ்னஸ், ஒரு டார்க்னஸ் தான் இருக்குது பாருங்களேன். ஒரு லாலெஸ்னஸ்னால் ஒரு நீதி நியாயமே இல்லை. இன்னைக்கு பெண்களை, வாலிப பிள்ளைங்களை, சின்ன குழந்தைங்களெல்லாம் அடித்து கொடுமைப்படுத்துறத பார்க்குறோம். வாலிப பிள்ளைங்களை எல்லாத்தையும் கடத்திட்டு போய் வன்முறை பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் எவ்வளோ அநியாயம். இதெல்லாம் இப்படி தான். உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவர் தப்பித்து கொள்கிற வழியை கொடுப்பாரு. எப்பப்போ நமக்கு பிரச்சனை வருதோ அந்த டைமில் ஏசப்பாட்ட நம்ம சொன்னோன்னா போகிறோம், நம்ம தப்பித்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு முன்னாடி கூட நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஆப்பிரிக்கன் பாஸ்டரை பிடிச்சிட்டு போயிட்டு கொல்றதுக்கு ஒரு தீவிரவாதி கன் வச்சுட்டு நிற்பார். அவர் சொல்லுவார், நீ ஜீசஸ் இல்லை, நான் ஐ கிவ் அப் அப்படின்னு சொல்லி, ஏசப்பா எனக்கு கிடையாது, நான் நம்பலை, நான் என்னை விட்டுரு அப்படின்னு நீ சொன்னீன்னா நான் உன்னை விட்டுறேன். ஆனால் நீ ஏசு தான் தெய்வம், எனக்கு அவர் தான் வேணும் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா உன்னை சுட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாதி சொல்லுவான். அப்போ இவர் பைபிளை நெஞ்சில் வச்சுட்டு இவர் ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பார். அப்போ அவன் ஃபஸ்ட்டு சொல்லுவான், நான் ஏசப்பா விடமாட்டேன்னு சொன்னோடனே ஷூட் பண்ணுறதுக்கு ரெடியாகி அந்த ட்ரிக்கரை இது பண்ணுவான். ட்ரிக்கரை இழுத்த உடனே அந்த புல்லட் அவரை போய் அட்டாக் பண்ணாது. அப்போ 2வது முறை ட்ரை பண்ணுவான், அப்பையும் அட்டாக் பண்ண முடியாது. ஆனால் அவர் ஜெபம் பண்ணிகிட்டே தான் இருப்பார். ரொம்ப ஒரு 5 அடி தூரத்தில் தான் நின்றுட்டு இவன் இந்த மாதிரி ஷூட் பண்ணணும்னு பார்த்துட்ருப்பான். அப்போ 3வது முறை அந்த மாதிரி ஷூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த புல்லட்டை சுற்றி விடுவாங்க பார்த்தீங்களா? அது எல்லா 7 புல்லட்டோ 10 புல்லட்டோ அதுக்குள்ளே இருக்கும், அந்த அவன் வச்சுருக்க கன்னுக்குள்ளே. அந்த இதில் வச்சு எல்லாமே இருக்கும். பட் இதை ஷூட் பண்ணால் புல்லட் போய் அவனை அட்டாக் பண்ணலை அந்த பாஸ்டரை. அது ரொம்ப கோபமாக மேலே ஸ்கையை பார்த்துட்டு ஷூட் பண்ணுவான். அப்போ அது ஒர்க் ஆகும். 2வது தடவை ஷூட் பண்ணி பார்ப்பான், அது ஒர்க் ஆகும். 3வது தடவை எடுத்து இந்த பாஸ்டருக்கு முன்னாடி ஷூட் பண்ண பார்ப்பான், ஒர்க் ஆகாது. ஒருவேளை அந்த பாஸ்டர் அந்த டைமில் இந்த வசனத்தை சொல்லி ப்ரே பண்ணாரா என்னன்னு தெரியல. பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியம். எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் தான் இருக்குது. சரியா? அப்போ அதே மாதிரி வாய்க்கலை. அதுக்கப்புறம் அவனுக்கு பயம் பிடிச்சிரும். என்னடா, வானத்தை பார்த்து ஷூட் பண்ணால் புல்லட் வேலை பார்க்குது, கன் வேலை பார்க்குது, இந்த பாஸ்டரை ஷூட் பண்ணால் வேலை பார்க்கல அப்படின்னு அவன் நடுங்கி கன்னையும் போட்டுட்டு ஓடி போயிடுவான். இது உண்மையிலே நடந்த ஒரு காரியம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஈவன் ஃபேஸ்புக்கில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட பாதுகாப்பு. இன்னொரு டைம் ஒரு பாட்டி ரொம்ப ஒரு பணம் எல்லாமே வச்சுருந்தவங்க, அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுட்டு நைட்டில் நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த அம்மாவை கொண்டுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தூரத்திலே பாருங்கள், சுற்றி வர நெருப்பு இருக்கிறதா அவங்க கண்களில் தெரியுது. சுற்றி வர நெருப்பு இருக்குது, இந்த அம்மா இருக்காங்க. பட் பக்கத்தில் நெருங்க அவங்களால நெருங்க முடியல, ஓடி போயிட்டாங்க. அடுத்த நாள் அதே திருடங்க வந்திருக்காங்க. அம்மா நீங்கள் யார் என்னன்னு கேட்கும்போது, நான் இயேசுக்கிட்ட தான் நான் ஜெபம் பண்ணுவேன், ஒவ்வொரு நாளும் அக்னி மதிலாக இருங்க, என் வீட்டை சுற்றி அக்னி மதிலாக இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ப்ரே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அக்னி மதில், அக்னினா நெருப்பு, அவங்க வீட்டை சுற்றி நெருப்பு எறிகிற மாதிரி கண்களில் காண்பிச்சிருக்கிறார் ஆண்டவர். அதனால பாருங்கள், நம்ம இதெல்லாம் ஒரு ஆயுதம் தான்.
நெருப்புங்கிறது ஒரு ஆயுதம். ஆனால் கர்த்தர் வந்து இவங்களுக்கு காப்பாற்றுறதுக்காக இவங்க சொல்கிற ஜெபத்தை கேட்டு வச்சு காப்பாற்றிட்டாங்க. அது மாதிரி அந்த வந்தவங்கெல்லாம் சரண்டர் ஆயிட்டாங்க ஜீசஸ் கிட்ட. நாங்கள் இனிமேல் திருட மாட்டோம், இப்படி ஒரு நல்ல கடவுள் இருக்கிறாருன்னு எங்களுக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன் எல்லாத்தையும் போட்டு டெரரிஸ்ட் எல்லாம் வந்து ஜீசஸ் இருக்கார காண்பிக்கிறார். அவர் சில இடங்கள்ல அவர் வந்து வெளிப்படையாக ட்ரீமில் வருவார், சொப்பனங்களில் வந்துன்னே அவங்க நிறைய பேர் அந்த அந்த தொழிலையே விட்டுருவாங்க, அதை ட்ராப் பண்ணிடுவாங்க. வேதத்தில் சொல்லியிருக்கு, ஆண்டவரை பற்றி தெரிஞ்ச பிறகு அவங்க வந்து இந்த குறி சொல்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு அதெல்லாம் நெருப்பில் போட்டு எரிச்சிருக்காங்க அந்த புக்ஸ் எல்லாத்தையும். அது எத்தனையோ விலைக்கு போகும்னு சொல்லி பைபிளில் போட்டிருக்கு கரெக்டாக. அப்போ பாருங்க, ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சுட்டு இருந்த எல்லாமே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, வாய்க்காமல் போயிடுச்சு. ஆண்டவர் வந்து உண்மையான தெய்வம்னு விளங்கின உடனே அவங்களால இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து தெய்வம்னு சொல்லி அவங்க ப்ரேயர் பண்ணும்போது அவங்களுக்கு சுகம் கிடைச்சோடனே கேன்சர் சுகமாகுது, கோமா பேஷண்ட் எந்திரிச்சு உட்காடுறாங்க, கிட்னி சரியாயிடுச்சு, டிரான்ஸ்பிளான்ட்டே தேவையில்லைன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஒரு அட்டாக், ஸ்பிரிச்சுவல் அட்டாக். அதெல்லாம் பிசாசு வந்து வியாதிகளை மனுஷர்களுக்கு கொடுத்து சாகடிக்க பார்க்குறான். இயேசுவை பற்றி அவங்க அறியாமல் இருப்பாங்க, ஆனால் ஆஸ்பத்திரி ஊழியம்னு சொல்லிட்டு போய் ஜோம் பண்ணிட்டு வந்திருப்பாங்க, அவங்க சுகம் பெற்றுருவாங்க பாருங்களேன். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் வருது, அதாவது வியாதிங்கிற ஆயுதத்தை பிசாசு அனுப்புகிறான். ஆனால் இயேசுவோடைய நாமத்தை சொல்லி ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சுகம் கிடைச்சிருது. அவங்க வந்து உடனே ஆண்டவரை கிட்ட நம்பி வராங்க. அப்படிதான் நிறைய இயேசுவை நம்பி வர்ற இந்துக்கள் முஸ்லிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஏதோ நன்மை செய்கிறாரு, ஏதோ அவங்களுக்காக ப்ரே பண்ணுறோம், அவங்க ஏதோ நன்மை செய்கிறாரு, அதில் அவங்க வந்து கன்வின்ஸ் ஆகி தான் வர்றாங்க. மற்றபடி யாரையுமே நாங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணுறதில்ல, யாரையுமே கிட்ட போய் நீ இயேசுவை தான் நம்பணும்னு சொல்கிறதில்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆக இந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த வசனத்தை கட்டாயமாக சொல்லி ஜெபிக்கணும். எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் நான் விசுவாசிக்கிறேன். ஏசாயா 54:17 படி எனக்கு விரோதமாக எந்த ஆயுதம் வந்தாலும் அது வாய்க்காதே போகும். 91ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கு பகலில் உனக்கு ஆயுதம் இருக்குது, என்னன்னா அம்பு, இருள நடமாடுகிற கொள்ளை நோய் இருக்கு, இது ஒரு ஆயுதம். இந்த மாதிரி நிறைய ஆயுதங்கள் நமக்கு விரோதமா வரும். ஏன் ஒரு வார்த்தை கூட ஒரு ஆயுதமா சில டைம் மாறிடும் பாருங்க. ஒரு கெட்ட வார்த்தை யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்கன்னா அது எவ்வளோ தூரத்துக்கு அவங்கள எஃபெக்ட் ஆகும்னா, அது ஒரு ஆயுதமாக வச்சு அவங்க சொல்லுவாங்க, நீ என்னை இப்படி சொன்னல, இரு உனக்கு வைக்கிறேன் ஆப்புங்கிற மாதிரி வந்துடுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட மாத்திரம் என்ன சொல்லணும், ஆண்டவரே எனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும், எனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் என்னை வந்து அஃபெக்ட் பண்ணாது, என்னை ஹர்ட் பண்ணாது, என்னை வந்து கொல்லணும்னு நினச்சி யார் வந்தால் கூட கொலை செய்ய முடியாது. கர்த்தர் என்னோட இருக்கிறீங்க, நீங்கள் எனக்கு அக்னி மதிலாக இருக்கிறீங்க, எனக்கு நீங்கள் ஃபுல் ஷீல்டாக இருக்கீங்க, நீங்கள் என்னோட இருக்கும்போது எனக்கு யார் என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி தைரியப்பட்டு நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளுடைய காரியங்களை கவனிப்பார். கர்த்தருக்கு கோடி கோடி மகிமை உண்டாகட்டும். ஆமே. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, அப்பா உமக்கு சோத்திரம். வார்த்தையினாலே ஆண்டவரே வேதனைப்படுத்துகிற அப்பா நிறைய பேர் இருக்காங்கப்பா. குடும்பங்களில் மாமியார் மருமகளுக்கு மத்தியில் ஆண்டவரே வார்த்தைகள், பயங்கரமான கெட்ட வார்த்தைகளை பேசுறது நிமித்தம் அப்பா அந்த மருமகள்களும் சரி ரொம்ப வேதனையில் இருக்கிறத நான் பார்க்குறேன். கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளில் இப்படிப்பட்ட சோதனைக்குள்ளே சிக்கி இருக்கக்கூடிய உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆதரவு கொடுங்க. எப்படிப்பட்ட ஒரு கத்தியை வச்சு குத்திட்டா கூட ஓகே, ஒரு கல்லை வச்சு அடிச்சிட்டா கூட பரவாயில்ல, நான் வார்த்தையை வச்சு அடிக்கிறது வந்து அது மறக்கவே முடியாது பாருங்க. அப்படி உள்ள காரியங்கள் எது இருந்தாலும் அதில் கஷ்டப்படுறவங்கள அப்பா இந்த வார்த்தையை சொல்லி சொல்கிறோம் ஆண்டவர், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும், அது அந்த மனசுல இருந்து எடுத்து போட்டுருங்க. அப்படிப்பட்ட கெட்ட வார்த்தைகள் அவங்க மனசுல தாக்குதலாக வந்துச்சு, அது அப்படியே அவங்க மனசுலேயே வச்சிருந்தா அது பிட்டனஸாக மாறிடும். ஆண்டவரே அப்படி மாறாத படிக்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால அப்பா அப்படிப்பட்ட கஷ்டப்படுகிற குடும்பத்துக்குள்ளேயே இருந்து அவதிப்படுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் அதிகமாய் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன் ராஜா. எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அது எந்த ஒரு வார்த்தையினாலும் சரி, அது ஒரு ஏதாச்சும் ஒரு கட்டையை வச்சு அடித்தாலும் சரி, என்ன மாதிரி உள்ள ஒரு ஆயுதமாக இருந்தாலும்
அது வாய்க்காதே போகும்படிக்கு நீங்கள் தடை போட்டுருங்க. அது அவங்கள ரீச் பண்ணவே கூடாது. அவங்க எப்படிப்பட்ட சூழ்ச்சி பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகக்கூடாது. கர்த்தர் நீங்கள் செய்யுங்க. உங்களால் மாத்திரம்தானே செய்ய முடியும். உங்கள் பிள்ளைங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா ஆபத்துக்கும் விக்கினத்துக்கும் விலக்கி பாதுகாத்து உங்களுடைய இரத்த கோட்டைக்குள்ளே மறைச்சி வச்சுக்கோங்க ராஜா. அக்கினி கோட்டைக்குள்ளே மறைச்சி வச்சுக்கோங்க. ஆசீர்வதிங்க. யாரும் தீங்கும் பொல்லாப்பும் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Thank you friends for watching this video and God bless you all.